So Windows next major update Windows 11 24h2 so அந்த அப்டேட் நமக்கு இப்போ அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 24h2 இது அப்டேட் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து செக் ஃபார் அப்டேட் இருக்கும், அதை வந்து பார்த்தா கொடுங்க. ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் இருக்கான்னு வந்து காட்டும். அதில் உங்களுக்கு அப்டேட் காட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை கொடுத்துருங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் ரீஸ்டார்ட் மட்டும் பண்ணால் போதும். ஒன்ஸ் ரீஸ்டார்ட் கம்ப்ளீட் ஆகி முடிச்சக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து Windows 24h2 வந்து போய்க்க முடியும். சப்போஸ் செட்டிங்ஸ் பேஜ் வந்து அப்டேட் காட்டவே இல்லை, எனக்கு கண்டிப்பாக அப்டேட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இப்போ எப்படி ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா உங்ககிட்ட ஏதாவது ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 ISO அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் Windows 11 இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. Windows 11 அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. இதில் வந்து Windows 11 இன்ஸ்டலேஷன் அசிஸ்டன்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கிரியேட் Windows 11 இன்ஸ்டலேஷன் மீடியா அப்படின்னு இருக்கும். இதில் இருக்கிற டவுன்லோட் பட்டன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேர் டவுன் ஆகும். அது உங்களுக்கு என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் பென்ட்ரைவாக வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஃபார்மேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, க்ளீன் ஃபார்மேட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணோம். அது கீழே வந்து டவுன்லோட் Windows 11 டிஸ்க் இமேஜ் ISO இருக்கும். அதில் செலக்ட் டவுன்லோட் இருக்கும், அதில் மல்டி எடிஷன் ISO செலக்ட் பண்ணுங்க. தென் கீழே டவுன்லோட் நான் வந்து கொடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து கேட்கும். ஸோ அதில் வந்து இங்கிலீஷ், தென் கன்ஃபார்ம். ஓகே, தென் அது கீழே உங்களுக்கு வந்து 64 பிட்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து OS ஃபைல் டவுன்லோட் ஆகும். இதோட சைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 GB கிட்ட வந்து இருக்கும். நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ISO ஃபைல் டவுன் ஆயிடுச்சு. ஒன்ஸ் டவுன் ஆகி முடிச்சக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதுதான். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் பார்த்தீங்க அப்படின்னா DVD டிரைவ் அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. உள்ள செட்டப் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் செட்டப் வந்து டபுள் கிளிக் வந்து பண்ணுங்க. இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டால் Windows 11 வந்து காட்டுது. ஸோ கீழே உங்களுக்கு வந்து சின்ன டிக் பாக்ஸ் வந்து இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. யுவர் PC இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து அக்செப்ட் அப்படின்னு வந்து கேட்கும். ஜஸ்ட் அந்த அக்செப்ட் வந்து கொடுங்க. இப்போ நமக்கு வந்து ரெடி டு இன்ஸ்டால் வந்துருச்சு. ஸோ நமக்கு இன்ஸ்டால் Windows 11 Pro, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்னு வருது. ஸோ உங்களுக்கு வந்து கீழே சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். கீழே வந்து சேஞ்ச் வாண்ட் டு கீப் அப்படின்னு இருக்கும், செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா எதுவுமே அழியாது, ஜஸ்ட் விண்டோஸ் மட்டும் தான் லேட்டஸ்டான வெர்ஷனுக்கு அப்டேட் ஆகும். உங்கள் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க சாஃப்ட்வேர் எல்லாமே பத்திரமா இருக்கும். கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லி இது கொடுத்தோம் அப்படின்னா பர்சனல் ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்கும். பட் நீங்கள் PC இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க சாஃப்ட்வேர் எல்லாமே டெலிட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து நத்திங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நத்திங் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் டெலிட் ஆயிரும், சாஃப்ட்வேர் டெலிட் ஆயிரும், ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எது வேணுமோ வந்து கொடுத்துங்க. ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பத்திரமா இருக்கணும், அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் இன்ஸ்டால் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் இன்ஸ்டாலிங் Windows 11 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் PC அண்ட் ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டைம் வந்து ஆகும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 20 to 30 மினிட்ஸ்க்குள்ள வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இன்ஸ்டால் ஆகிற இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பேட்டரி செக் பண்ணுங்க. ஸோ பேட்டரி நம்ம கம்மியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டக் ஆயிரும், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஸோ பேட்டரி வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 24h2 அந்த அப்டேட் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் செட்டிங்ஸில் போய் செக் பண்ணி பார்த்துடலாம். அபவுட் யுவர் PC இங்கே வந்து பார்க்கலாம் 24h2 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து சேஞ்ச் கிடையாது, பட் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சக்கப்புறம் விண்டோஸோட ஸ்டார்ட் மெனு வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட டீம்ஸ், அதுக்கப்புறம் டெவலப்பர் ஹோம் அந்த ஆப், அதுக்கப்புறம் கோபைலட் ஆப் இதெல்லாமே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ நம்ம எதுவும் இன்ஸ்டால் ஆகலை, அந்த அப்டேட்லேயே நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் WordPad அப்படின்னு இருக்கும். ஸோ அது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இல்லை. நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ப்ரௌசருக்கு தான் கூட்டிட்டு போகுது. ஸோ நமக்கு Windows 11ல போன அப்டேட் வரைக்கும் WordPad இருந்துச்சு. ஸோ இந்த அப்டேட்ல WordPad ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்டானா வந்து இருக்கும். கோர்டானாவும் இப்போ நமக்கு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் நமக்கு விண்டோஸோட மிக்ஸ்டு ரியாலிட்டி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பும் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு 3 ஆப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம்ஸ், டெவலப்பர் ஹோம், கோபைலட் இதெல்லாம் வந்து புதுசாக ஆட் ஆயிருக்கு.
ஸ்டார்ட் மெனுவில் கூட சின்ன சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் மெனுவில் நிறைய ஆப் வந்து இருக்கும். நீங்கள் பின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணினா மட்டும் போதும், உங்களுக்கு வந்து பின் ஆகும். ஸோ முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி நம்ம பின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் இப்போ நமக்கு டேரெக்டாகவே வந்து இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து பண்ணிக்க முடியும். கீழே இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் ஸ்வைப் மெனு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ வந்து கட்டுது. ஸோ முதல்ல இது இந்த மாதிரி வந்து இருக்காது, இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விண்டோஸ் 11 24H2 உங்களுக்கு வந்து இப்போ Wi-Fi 7 வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் நான் வந்து பார்த்தேன்னு சொல்லி கேட்டேன்னா Wi-Fi வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். Wi-Fi ஹாட்ஸ்பாட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கும் போது கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது நல்ல விஷயம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் டிவைஸில் ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிட்டீங்க, ஆனால் இங்கே Wi-Fi பேஜ் வந்து காட்டல அப்படின்னா நம்ம திரும்பி வந்து Wi-Fi ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுவே திரும்பி ஓப்பன் ஆகும். ஸோ இனிமேல் நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. ஸோ கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுறது மூலமாக ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆகும். இந்த Wi-Fi செட்டிங்ஸில் கீழே வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்து ஒரு நல்ல ஆப்ஷன் இது. தென் Wi-Fi நமக்கு இன்னொரு சேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ Wi-Fi-குள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ஹாட்ஸ்பாட் வந்து இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணும்போது கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா QR கோட் வந்து காட்டுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்குது, இதான் நம்மளோட பாஸ்வேர்ட். ஸோ இதை நீங்கள் சொல்லி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கேயே நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா QR கோட் வந்து இருக்குது. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி கூட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஃபைல் மேனேஜரில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் வந்து இருக்கும். இப்போ மேலே வந்து பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டூப்ளிகேட் டேப் அப்படின்னு இருக்கும். டூப்ளிகேட் டேப் கொடுக்கும்போது நமக்கு இதே சேம் டேப் உங்களுக்கு வந்து இப்போ டூப்ளிகேட் வந்து ஆகும். நம்ம அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இது நல்ல ஃபீச்சர். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை டேப் வேணுமோ அதை வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் டேப்னு இருக்கும். அதே சேம் டேப் உங்களுக்கு வந்து இப்போ திரும்பி வந்து ஓப்பன் ஆகும். இது நீங்கள் இப்படி கூட வந்து பண்ணலாம். மேலே கிளிக் பண்ணி அப்போ லொக்கேஷன் வந்து காப்பி ஆகும். தென் ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணிட்டு திரும்பி அந்த லொக்கேஷன் எடுத்து பேஸ்ட் பண்ணி அப்படின்னா வரும். இனிமேல் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் டேப் கொடுத்தாலே உங்களுக்கு வரும். இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் இன்னொரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைல் வந்து இருக்கு. இந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு வந்து இப்போ லோக்கல் டிஸ்க் கீழே வந்து இப்போ சாஃப்ட்வேர் ஃபோல்டருக்குள்ள டெஸ்க்டாப்ன்ற ஃபோல்டருக்குள்ள வந்து இப்போ ஃபைல் இருக்கு. இது ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி சாஃப்ட்வேர்ன்ற ஃபோல்டருக்குள்ள வந்து வெளியே போட்டுக்கலாம். இப்போ இங்கிருந்து வந்து பாருங்க காணாமல் போயிருச்சு. இப்போ நமக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து கிளிக் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் அந்த ஃபைல் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்க முடியும். இதை நம்ம அன்டூ பண்ணிடலாம். நமக்கு இந்த ஃபைல் வெளியே வரணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து கட் கொடுப்போம். கட் கொடுத்துட்டு தென் பேக் வந்து நம்ம பேஸ்ட் கொடுப்போம். இப்போ நமக்கு இந்த ஃபைல் இங்கே வரும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபைல் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஈஸியாக போட்டுக்க முடியும். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைல் வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போ வந்து பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டு, காப்பி, ரீநேம், ஷேர், டெலிட் எல்லாமே வரும். ஓகே, முதல்ல நமக்கு வந்து இப்போ கட்டு, காப்பி, ரீநேம் அதெல்லாம் வந்து இப்போ ஐக்கான் மட்டும்தான் இருக்கும். கீழே நமக்கு வந்து இது கட்டு, இது காப்பி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நல்ல விஷயம். போன அப்டேட்டில் நமக்கு வந்து டிஃபால்ட்டாக அந்த ரேர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸ் ரேர் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து விண்டர் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் லேட்டஸ்ட் அப்டேட்டில் நமக்கு வந்து இப்போ கம்ப்ரஸ் பண்ணுறது ரேர் சப்போர்ட் நமக்கு டிஃபால்ட்டாக கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தா நிறைய ஃபைல் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா தெரியும். அதில் நமக்கு ஒரு சில ஃபைல் ஃபார்மெட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கன்வர்ஷன் லெவல் வந்து இருக்குது. ஸோ அது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் தென் அதுக்கப்புறம் ஸ்மாலர் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தா ஃபைல் எக்ஸ்ப்ளோர் சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல்லே உங்களுக்கு வந்து எனர்ஜி சேவர் வந்து இருக்கும். இது எனேபிள் பண்ணும்போது பவர் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பேட்டரி லைஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் இந்த ஃபீச்சர் நமக்கு இப்போ வந்து பிசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல்லே நமக்கு ஸ்டுடியோ எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது இன்னும் நமக்கு அந்த அப்டேட் வந்து வரல. அந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுனா வந்து பார்த்தா பிசியில் வந்து கேமரா இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட பேக்ரவுண்டில் இருக்கிற பிளர் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து டிசைன்ஸ் ஸ்டைல்ஸில் ஆட் பண்ணுறது, சின்ன எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். அது அந்த ஸ்டுடியோ எஃபெக்ட். அந்த அப்டேட் நமக்கு இன்னும் ரிலீஸ் ஆகல. தென் டாஸ்க் மேனேஜர் வந்து இருக்கும். அதில் நம்மளால வந்து பார்த்தோம் ஒரு ஐகானோட சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. இந்த வீடியோ வந்து பாருங்க டாஸ்க் மேனேஜர் ஐகான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நமக்கு வந்து டாஸ்க் மேனேஜர் ஐகானை வந்து பார்த்தா கொஞ்சம் மாற்றிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்துருந்தோம் பெயிண்ட் ஆப்பில் வந்து பார்த்து இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து இருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தா அந்த அப்டேட் வந்து வரல. அந்த ஃபீச்சர் நமக்கு டெவலப்பர் ப்ரிவியூல இருக்கிறவங்க டெஸ்ட் பண்ணுறவங்க வந்துருக்குன்னு நினைக்கிறேன். பட் நமக்கு இன்னும் ஸ்டேபிள் அப்டேட்டுக்கு அந்த ஃபீச்சர் வந்து வரல. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்து லேட்டஸ்டான விண்டோஸ் 11 எப்படி அப்டேட் பண்ணுறது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருந்தோம். இந்த கெட் சாஃப்ட்வேர் கீஸ் அந்த வெப்சைட் வந்து செக் பண்ணி பாருங்க. விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 அஃபிஷியல் கீஸ் வந்து கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.